ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எம்ஆர்பி அப்படிங்கிறது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஓகேங்களா? அந்த போர்ட்லேருந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 19,000லேருந்து 79,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. கல்வி தகுதி நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும். அந்த 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் 250 மார்க் எடுத்திருந்தாவே உங்களுக்கு அவங்க ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 1 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த வெப்சைட் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா 11ஆம் வந்தது, ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எதற்கான போஸ்ட்டுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு 2, ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்துகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக 20 வேக்கன்சிஸ் அவங்க வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 1 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஏஜ் லிமிட்டை பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிஸுமே பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக வந்துட்டு எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ், டெஸ்டிடியூட் உமன் இவங்களுக்குமே அதாவது மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம். பட் இன்கேஸ் ஆஃப் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு 42 வயசும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு 48 வயசும், டெஸ்டிடியூட் விடோக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக அவங்க எது வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட், அதாவது அது வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கல் சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த மோட்டார் வெஹிக்கல் ரிலேட்டடாக அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் தேர் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது இந்த 10th அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த அப்ரெண்டிஸ் இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் வைஸ் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஃபிட்டர் கிரேட், அதாவது ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு 2க்கான போஸ்ட்டுக்கு. இப்போ எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் வந்து 40% வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதைப்படி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். இதற்கான ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூ இந்த கேட்டகரிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபாயும், மற்றவங்களுக்கு 600 ரூபாயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்ளிகேஷனுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுதான் அவங்களோட லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆன் த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த போஸ்ட் எல்லாமே அங்கே காட்டும். அதில் வந்து ஸ்கில் அசிஸ்டண்ட் கிரேடு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும், ஓகே? அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும்.
அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அது வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து மேண்டேட்ரி முக்கியம். ஏன்னா அது வந்து ஃபர்தர் கால் ஃபருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் காப்பி வந்து நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்னேச்சருமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோட் தான். ஓகேங்களா? செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதில் என்னென்ன அப்படின்னா விஷன் சர்டிஃபிகேட்டு உட்பட எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போகணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொண்டுட்டு போகணும். அது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எஸ்எஸ்எல்சியாக இருக்கலாம், ஹெச்எஸ்சி இதில் ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு போனால் போதும். மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட்ஸ், அப்புறமேட்டுக்கு என்டிசி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டு, மூணுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். தமிழ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து அங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் மீடியமில் தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேரக்டர் அண்டு கண்டக்ட், ஓகேவா, அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க, ஆஃபீஸர்கிட்டேருந்து. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்டர்டேக்கிங் அண்ட் டிக்ளரேஷன் வந்து மேலே அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு, இந்த ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.